மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பயன்முறை தமிழில் செய்தி எழுதும் முறையை பற்றி பார்க்கலாம். செய்தி எழுதும் முறை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பயன்முறை தமிழ் அதில் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பயன்முறை தமிழ் அப்படின்னுங்கிறதே நம்ம பிரித்து பார்க்கணும். பயன் கூட்டல் முறை கூட்டல் தமிழ், அதாவது தமிழை முறைப்படி பயன்படுத்துறதுக்காக எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாடப்பகுதி நமக்கு இருக்குது. அதில் ஒரு செய்தி நம்ம டெய்லி படிக்கிற ஒரு நியூஸ் பேப்பர், அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒரு உறுப்புகள் அமைஞ்சிருக்கும். இப்போ மனுஷன்னா கை, கால், மூக்கு இந்த மாதிரி இருக்கிற அதே மாதிரி அதுக்கும் தனியாக ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செய்தி எழுதும் முறை அப்படிங்கிறதுக்கு உள்ளே வரும்போது, ஃபஸ்ட்டு செய்தினா என்னன்னு பார்க்கணும். செய்தி அப்படிங்கிறது புதுமை அப்படிங்கிற பொருளில் வருது. சரியா? இது நம்ம ஆங்கிலத்தில் நியூஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? ஆங்கிலத்தில் எவ்வளோ சொல்லிப்போம், நியூஸ் அப்படின்னு சொல்லிப்போம். அதாவது இது ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேஷனில் நம்ம பார்த்துருப்போம். என் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்த்துன்னு அர்த்தம், இ அப்படின்னா ஈஸ்ட்டுன்னு அர்த்தம், அடுத்து டபிள்யூனா வெஸ்ட்டுன்னு அர்த்தம், அடுத்து எஸ்னா சவுத்துன்னு அர்த்தம். இது எல்லாம் சேர்ந்து நம்ம என்னது ஷார்ட் ஃபார்மாக நான் என்னது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா, நம்ம இந்த நியூஸ் அப்படின்னு அதை சுருக்கமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போ நியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தினசரி வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து மொத்தமாக சேர்த்து ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அப்படியே கோர்வையாக கொடுத்துருப்பாங்க. அது செய்தி படிக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அதை பற்றின விளக்கம் எல்லாமே என்னது அதுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும். சரியா? செய்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எந்த தேதியில் நடந்துச்சு, அதை பற்றின விரிவான தகவல்களை உள்ளடக்கினது மாதிரி இருக்கும். அதுதான் செய்தி. அந்த செய்திக்கு ஒரு அமைப்பு இருக்குது, நம்ம அப்ளை சொன்னது தான். அப்போ அந்த செய்திக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னா, தலைப்பு ஃபஸ்ட்டு ஒன்று, ஹெட்லைன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தலைப்பு ஒன்று இருக்கும். அடுத்து முகப்பு இருக்குது, அடுத்து உடல். சரியா? இதுக்கடுத்து விளக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை மாடல் நம்ம பார்க்கலாம். சரியா? இதை பார்க்கும்போது இது ஒரு நியூஸ் பேப்பர். சரியா? இது ஒரு நியூஸ் பேப்பர். இதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது, வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளுடன் கலெக்டர் ருசிகர கலந்துரையாடல். சரியா? சரி, இதை பற்றி இருக்குது. இது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது டாபிக். சரியா? இதுதான் தலைப்பு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மேலே இருக்குல்ல, இது ஃபுல்லாமே இது தலைப்பு. சரியா? வாக்காளர் தினத்தை பற்றி ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசியிருக்காங்க. சரியா? மாணவிகளோட பேசியிருக்காங்க. இதுதான் முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதுதான் முதல் பகுதியான தலைப்பு. அது கீழே பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து முகப்பு. இப்போது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசல்னு ஒன்று கடந்தால் உள்ளே போகும். அதே மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஒரு செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி தலைப்பு பார்த்த உடனே வீட்டோட ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, சைடு வியூ, அதெல்லாம் வெளித்தோற்ற மாதிரி இருக்கதான் ஹெட்லைன். அடுத்து வாசப்படின்னு ஒன்று இருக்கும், அது வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே போவோம். அதே மாதிரி தான் இங்கே முகப்பு. சரியா? முகப்பு எப்படி இருக்குன்னா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது எங்கே நிகழ்ந்துச்சு, எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. சேலம் மார்ச் 23 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, சரியா, அதில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் கலெக்டர் அவங்க பேர் போட்டிருக்காங்க. சரியா? பிருந்தாதேவி ருசிகரமாக கலந்துரையாடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அடுத்த பகுதி. சரியா? இதுக்கு பேர் முகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஹெட்லைன் பார்த்தோம்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்க, தலைப்புன்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு ஹெட்லைனை கொஞ்சம் ப்ரீஃபாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் விரித்து சொல்லியிருப்பாங்க. அது டக்குன்னு படிக்கிற மாதிரி இருக்கும், படித்த உடனே டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கும். அதான் என்னது முகப்பு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் எழுதும்போது சின்ன சின்ன டாப்பிக்லாம் போட்டு சின்ன சின்னதாக எழுதுவோம்ல, அதே மாதிரி இவங்களும் ஒரு நிகழ்ச்சி எப்படி நகர்ந்துச்சு, இது என்னது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. எதுக்கு? வாக்காளர் முழுமையாக மாணவிகள்லாம் வாக்களிக்கணும், ஜனநாயக நாட்டோட கடமை வாக்களிக்கிறது, அந்த மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ வாக்களிப்பது கடமைன்னு ஏன் பேசியிருக்காங்க, எதுக்கு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது விரிவாக அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் அதுக்கு அடுத்த பகுதியாக இருக்குது. இது உடல். சரியா? இது உடல். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேலே இருக்கிறது இது தலைப்புன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தோம். அடுத்து கீழே இது முகப்புன்னு பார்த்தோம். அடுத்து அதுக்கு கீழே உள்ள இந்த செய்திகளை விரிவாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த விரிவாக செய்திகளை படிக்கிறதுக்கு இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உடல்னு சொல்கிறாங்க. சரியா? தலைப்பு,
அடுத்து வந்து முகப்பு, உடல். இதுதான் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு வடிவமைப்பு இப்படி தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல, அதே மாதிரி இதுக்கு ஒரு முறை இருக்குது. அதுதான் இந்த வடிவம். சரியா? சரி, இதுக்கடுத்து நம்ம உள்ளே போகலாம். சரி, இதில் வந்து தலைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு செய்தி வந்து தலைப்பு, முகப்பு, உடல் நம்ம பார்த்ததா இருக்குது. இப்போ தலைப்புனா என்னென்னா, ஒரு செய்தியின் முக்கிய வரிகளை ஒரே வரியில் இங்கே காணலாம். சரியா? ஒரே வரியில் அது என்னென்ன பற்றி என்னது ஒரு வரியோ 2 வரியோ அதை பற்றி என்னது ஷார்ட்டாக சுருக்கமாக, ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதை பற்றி என்னது சொல்கிறது தான் தலைப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் இருக்கும். சரியா? ஒரு தலைப்புங்கிறது டக்குன்னு படித்த உடனே புரியணும். அடுத்து செய்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து செய்தி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அது படித்தாலே நம்ம படித்த உடனே புரியும். அதான் தலைப்பு. தலைப்பு வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கலைன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டீ கடையில் ஒரு கடந்து போனீங்கன்னா அதில் ஒரு பெருசாக வந்து என்னது ஒரு தலைப்பு மட்டும்தான் இருக்கும். சரியா? அந்த தலைப்பு தான் உங்களை ஈர்க்கும். அந்த பேப்பரை வாங்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து தலைப்பு மட்டுமே தனியாக ஒரு பேப்பரில் தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் பெட்டி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தனியாக என்னது தொங்க விட்டுருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு என்னது அதுக்கப்புறம் பேப்பர் வாங்குவாங்க. அதுதான் தலைப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு வரி தலைப்பு, இடது ஓர தலைப்பு, நேர் பிரமிடு தலைப்பு, அடுத்து லாஸ்ட் 4வது வந்து தலைகீழ் பிரமிடு தலைப்பு. ஒரு வரி தலைப்பு. இது படித்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரே வரியில் இருக்கும், அவ்வளோதான். சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டு விமான கோளாறு. சரியா? விமான கோளாறு காரணமாக ஒரு விமானம் என்னது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த மாதிரி என்னது ஒரே ஒரு வரியில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொன்று எடுத்துக்காட்டுக்கு வந்து 2வது வந்து நயன்தாரா வீட்டில் கொள்ளை முயற்சி அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது வந்து அடுத்து இடது ஓரம். இடது ஓரம்னா என்ன அர்த்தம்? இடது ஓரத்தில் என்னது இந்த தலைப்பு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து ஒரு பேப்பரில் எந்த சைடில் இருக்கும்? இடது ஓரத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நேர் பிரமிடு அப்படிங்கிறது. பிரமிடு நம்ம பார்த்துருப்போம். பிரமிடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், முக்கோண ஷேப்பில் இருக்கும், சம்சா ஷேப்பில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாணவர்களின் 2வது ஆசிரியராக பெற்றோர் இருக்க வேண்டும். இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு முக்கோண ஷேப் வந்துடும். சரியா? இது பேர் வந்து நேர் பிரமிடு தலைப்பு. ஒரு பிரமிடு மாதிரி இருக்குது. சரியா? அடுத்து தலைகீழ் பிரமிடு தலைப்புங்கிறது இது அப்படியே கவுத்தி போட்டாப்பில் வரணும். பேருந்து வசதி இல்லாததால் பாழாகும் படிப்பு, நாகையில் பெற்றோர் குமுறல் அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தலைகீழ ஒரு பிரமிடை கவுத்தி போட்டாப்பில் இருக்கும். சரியா? இதுதான் வந்து இதோட இது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அடுத்த முறையாக இருக்கிறது வந்து நம்ம இந்த முகப்பு. இந்த முகப்பு அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலைப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் முகப்பு முக்கியம். முகப்புங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செயல் வந்து எப்போது நிகழ்ந்தது, எங்கு நிகழ்ந்தது, யார் கலந்துக்கிட்டாங்க, இந்த 3மே இருக்கும். எப்போது, எங்கு, யார். எப்போதுங்கிறது இந்த முகப்பு பகுதியை பாருங்கள். இப்போ இது வந்து சேலத்தில் வந்து மார்ச் 23 நிகழ்ந்துச்சு. சரியா? அடுத்து எங்கே நிகழ்ந்துச்சு? அது சேலத்தில் தான் பார்த்தாச்சு. அடுத்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உள்ள வந்து மாவட்ட ஆட்சியரும் அடுத்து மாணவிகளும் கலந்துக்கிட்டாங்க. இதை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து முகப்பு. சரியா? இதை முகப்புக்கு வந்து இந்த டெஃபினேஷனே போதும். அதுக்கப்புறம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதா முகப்பாக இருக்கும். ரொம்ப எனது எளிமையாக புரிகிற மாதிரியாக இருக்கும். தலைப்புக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமான வரிகள் இருக்கும், ஆனால் எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு விளக்க எழுதிக்கோங்க. அடுத்து வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தலைப்புகள் போட்டு உள்ள எழுதியிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் நம்ம எழுதுவோம் தெரியுமா, முன்னுரை முடிவுரைன்னு போட்டு எழுதுவோம்ல, அதே மாதிரி அதுக்கடுத்து ப்ரீஃபாக இருக்கும். சரியா? நம்ம எங்கே எப்போது என்ன மாதிரி எழுதணும்ல, அதே ரொம்ப ரொம்ப வளவலன்னு ரொம்ப நீட்டி அங்கே என்ன நடந்துச்சு நீட்டு முடக்கி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு கதையை வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பினேன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டிலேருந்து என்னது ஷூ சாக்ஸ்லாம் மாட்டி வெளியில் இறங்கினேன் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி நகர்ந்த ஒவ்வொன்றதான் அப்படியே அடுக்கி கொண்டு போய் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் வந்து அந்த நிகழ்ச்சியில் எப்படி நிகழ்ந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கோர்வையாக வந்து ஒரு ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இது வந்து உடல் பகுதியில் இருக்கும். சரியா? இவ்வளோ தான் வந்து செய்தி எழுதும் முறை. ஒரு செய்தி எழுதும் முறைங்கிறது வந்து இவ்வளோ இருந்தாலே போதும். அப்புறம் வந்து
அப்புறம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செய்தி எழுதும் முறைன்னு வந்து நமக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இந்த வடிவத்தை பற்றி கண்டிப்பாக எழுதணும். அப்போ அந்த வடிவத்தில் வந்து என்னெல்லாம் நம்ம எழுதணும்னா, அந்த முதன்மை கருத்தாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன செய்தினா என்ன, அதுக்கு என்ன பொருள்னு எழுதிக்கோங்க. அடுத்து அதோட அமைப்பு, உறுப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? இதை 3ஆக பிரிச்சுருப்போம். இந்த எழுதிட்டு அப்புறம் தலைப்புனா என்னென்னு தனியாக போடுங்க. தலைப்புக்குள்ளே என்ன வகை இருக்குது அப்படின்னு போடுங்க. அடுத்து முகப்புனா என்ன, அதுக்குன்னு ஒரு 3 பாயிண்ட் பிரிச்சுருப்போம். அடுத்து உடல்னா என்ன, இந்த மாதிரி பிரித்து எழுதினாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மதிப்பெண் வந்துடும். நன்றி.